மகாஜனங்களே, நம்ம மாசாணி அம்மன் கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேளையில நம்ம ஊரு மாசாணி அம்மன் வரலாற சொல்ல போற. வா தாயி. இந்த அம்மா குறி சொன்னா அந்த மாசாணி அம்மாவே குறி சொன்ன மாதிரி கைய குடு. மகாஜனங்களே, நம்ம ஊர்ல வாழற மக்கள் எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல நம்மள காக்குற மாசாணி அம்மன் குடிக்கொண்டு இருக்கா. இதோ இவதா நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன். இந்த அம்மனுக்கு எப்படி ஒரு வரலாறு இருக்கோ அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாசாணி அம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? தாயி, உன் கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்லையேம்மா. தாயி, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. உனக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அந்த ஆபத்துல சிக்க கூடாதுன்னா நீ உடனே இங்க இருந்து போ. வீட்டுக்கு போ. மா, காசெல்லாம் வேண்டாம், நீ போ. போ தாயி, கிளம்பு. மாசாணி அம்மா பாவம், வாழ வேண்டிய பொண்ணு, அவளை நீதாமா காப்பாத்தணும். நம்ம மாகாணத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஆரண்யா மகாராஜா ஒரு முறை பொள்ளாச்சி போனப்ப மயான சயனி கோலத்தில் இருக்கிற மாசாணி அம்மனோட சக்தி மகாசக்தி கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? அவளுக்குன்னு ஒரு நீதி கல்லு இருந்துச்சு. அந்த நீதி கல்லு மூலமா மாசாணி அம்மன் சக்தியை தெரிஞ்சுட்ட நம்ம ஆரண்ய மகாராஜா தன்னோட மாகாணத்திலையும் அம்மன் அவதரிக்கணும்னு விரும்பினாரு. அதன் காரணமா அந்த மகாராஜா ஒரு தனிமையான இடத்துல கடுமையா தவம் புரிய ஆரம்பிச்சாரு. வெயில் மழைன்னு பார்க்காம கடுமையா தவம் புரிஞ்சாரு. ராஜாவோட தவத்தின் பலனா ராஜா முன்னாடி மாசாணி அம்மன் தோன்றினா. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா திரும்பி பார்த்தாரு. மாசாணி அம்மன் கிட்ட போனாரு, தன்னோட ஆசைகளை சொன்னாரு. எங்க ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்க அருள் புரியணும். என்ன போல அனைவரும் இங்க வந்து உன்னை பார்க்க முடியாது, அதனால நான் கட்டுற கோயில்ல நீ வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அம்மனும் அப்படியே ஆகட்டும் சொல்லி மறைஞ்சிட்டாங்க. ராஜாவுக்கு தவத்தோட பலன் கிடைச்சிருச்சு.
எங்கடா போனான்? தெரியலண்ணே. அண்ணே, அங்க இருக்கானே. எங்கண்ணே ஆளை காணோம்? எங்க போனான்? வாங்கடா. சரிண்ணே. அம்மன் கிட்ட வரத்தை வாங்கி வந்த நம்ம ஆரண்ய மகாராஜா கோயிலை கட்ட ஆரம்பிச்சாரு. இதுதான் நம்ம ஆரண்ய மகாராஜா கட்டின கோயிலு, மாசாணி அம்மன் கோயிலு. அண்ணே, எங்கண்ணா போயிருப்பாவ? ஏய், அவ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாதுடா. அந்த கோழியை சிரமப்படுத்தாம ருசிக்கலான்னு பார்த்தேன். நடக்காது போல. காயப்படுத்தி தான் ருசிக்கணும். டேய், நீங்க அந்த பக்கம் தேடுங்க. டேய், நீங்க இந்த பக்கம் தேடுங்க. சரிண்ணே. என்ன தயவு செஞ்சு விடு. என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னது விடுறதா? விடுறதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு தேடணுமா? இன்னைக்கு நீதான் எங்களுக்கு விருந்து. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு அடுத்து வரும் கல்யாணம். என்ன விட்டுருங்க, உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணா, என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன்னா என்ன விட்டுருங்க. டேய், தங்கச்சியாண்டா? டேய், இவள தங்கச்சியா எடுத்துக்கிறியா? உனக்கு? ஐயா வேணாம் வேணாம். டேய், நீடா? ஐயோ, எனக்கு ஏற்கனவே 3 தங்கச்சி இருக்கனே. எனக்கு வேணானே. யாருமே உன்னை தங்கச்சியா ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கும் ஏத்துக்க மனசு இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், எங்களை கட்டிக்கோன்னு சொன்னா இந்த நீதிக்கல்ல போய் கட்டிக்கிற என்ன பொண்ணு நீ? நம்ம மாசாணி அம்மா சாதாரணமானவ கிடையாது, ரொம்ப உக்கிரமானவ. மாசாணி அம்மா இந்த அவதாரம் மட்டும் இல்ல, அவளோட அவதாரத்தை எல்லாம் சொல்ற கேளுங்க. தப்பு பண்றவங்களை வதம் செய்ய காளியா வருவா, அகிலாண்டேஸ்வரியா வருவா, ராஜராஜேஸ்வரியா வருவா, அங்காள பரமேஸ்வரி கோலத்துல அவதரிச்சு வருவா. இங்க பார், இப்ப நீயா வந்தன்னா சத்தமே இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். இல்ல நீ மட்டும் கத்துவ, நாங்க சந்தோஷமா இருப்போம். எப்படி வசதி? அம்மா தாயே, உன் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்க போகுது. நீயும் ஒரு பொண்ணு தானே,
இந்த பொண்ணோட அலறல் சத்தம் உனக்கு கேட்கலையா? அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியனா இப்ப இவங்களால சீரழிய போற. இதை தடுக்க நீ வர மாட்டியாமா? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டியா? உன்னோட சக்தி அவ்வளவுதானா? உனக்கு கண் இல்லையா? இந்த ஊரே உன்னை சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய்யா? ஏய், நீ இப்படி எல்லாம் வேண்டுனா அந்த அம்மன் வந்து உன்னை காப்பாத்திரும். இங்க பார், நீ பிடிச்சிருக்கிய இது ஒரு கல்லு. அந்த கோவில்ல இருக்கு பாரு, அந்த அம்மனும் ஒரு கல்லு தான். இவகிட்ட என்ன பேச்ச முடி கிடக்கு? அண்ணே தூக்குனே. அண்ணா மயங்கிட்டா போனா அதுவும் நமக்கு வசதி தான்டா. தூக்குடா பண்ணைக்கு இவள. மாசாணி அம்மா மயான சைனி கோலத்துல நெத்தியில பெரிய குங்குமத்துக்கு நடுவுல ₹1 காசை வச்சுக்கிட்டு உக்கிர கோலத்துல மாசாணி அம்மா தப்புன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவா தெரியுமா? பாத்தீங்களா, அம்மனுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. தன்னோட 18 கைகள்லயும் 18 அஸ்திரங்களை வச்சு நம்ம அம்மன் போரிட்டா.
கடுமையா நடந்த அந்த சண்டையின் முடிவில தன்னோட சூலாயுதத்தால அந்த மகிஷாசுரனை அம்மன் வதம் செஞ்சா.